ஆறுமுகத்தையும் பைரவியையும் ஒன்னா சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக சிந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ எப்படியாவது இந்த விஷயத்த வந்து தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு சொல்லிடணும். அப்படி சொன்னா அவர் வந்து சொன்னா கண்டிப்பா பைரவி வந்து கேட்பா. அப்பாவோட பேச்சுக்கு கண்டிப்பா அவன் வந்து மறுப்பு சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்து வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதனால நிச்சயமா இந்த விஷயத்த வந்து நம்ம போயிட்டு அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு சத்யராஜை தேடி பாத்தீங்கன்னா வந்து போகும்போது வயல்ல வந்து அவங்க அப்பா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ சிந்துவை பார்த்தோன்னே அவர் வேகமா விறுவிறுன்னு கோவத்துல வந்து கிளம்பும் போது, அப்பா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமும் என்கிட்ட நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் குடும்பத்தையே நீ ஒட்டுமொத்தமா வந்து அவமானப்படுத்திட்டல, இதுக்கு மேல என்கிட்ட நீ எதுவுமே பேச வேண்டாம், உன்னை நான் பார்க்க கூட விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கப்பா, என் மேல உங்களுக்கு கோவம் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக நான் சொல்ற விஷயத்த ஒரு நிமிஷம் மட்டும் கேளுங்கப்பா. நான் வந்து பொய் சொன்னது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு வந்து டாக்டரை பிடிச்சிருந்துச்சுப்பா, எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நான் விரும்பல. அதனாலதான்ப்பா உங்க பேச்சை கூட மீறி நான் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சிந்து சொல்றாங்க. எங்க பாரு, நீ எந்த விதமான இதுவும் வந்து என்கிட்ட இப்போதைக்கு பேச வேண்டாம். நீ பேசுன வரைக்கும் எல்லாமே வந்து போதும். என் புள்ளைய நான் ரொம்ப நேர்மையா எந்த விதமான தப்பும் பண்ணாத ஒரு பொண்ணா வளர்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்பவே பெருமைப்பட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு இதெல்லாம் நீ தான் வந்து பண்ணிருக்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே நான் வந்து உடஞ்சு போயிட்டேன். நம்ம பொண்ணு இப்படி வளர்ந்துருக்காளே, நம்ம வளர்ப்பு சரியில்லாம போயிருச்சு அப்படின்னு தினம் தினம் நான் வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த நேரத்துல நீ வந்து இப்போ என்கிட்ட புதுசா என்ன வந்து பேச போற? எதுவுமே நீ பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தயவு செஞ்சு உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிரு. இதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேசணும்னு நினைச்சேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா தயவு செஞ்சு நீங்க ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா. நான் வந்து என் வாழ்க்கையை வந்து பொய் சொல்லிதான்ப்பா இப்படி வந்து பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் சொல்ல ஒரு பொய்னால இப்ப பைரவியோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுருச்சுப்பா. நீங்க அதை தயவு செஞ்சு என்னன்னு கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னது பைரவியோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கா? என்ன சொல்ற நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாப்பா, நான் வந்து இந்த கல்யாணம் எனக்கு விருப்பம் இல்லை. ஆறுமுக மச்சான் கூட எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மண்டபத்தை விட்டு போனதுனால பைரவிக்கும் ஆறுமுக மச்சானுக்கும் நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா பைரவிக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லப்பா. நீங்க சொன்ன ஒரே காரணத்தினாலதான் பைரவி வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இருந்தாலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஆறுமுக மச்சான் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, என்னால எங்க அப்பாவை மீறி எதுவும் பண்ண முடியாது, நீ வந்து என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன்னா இந்த கல்யாணம் தானா நின்றும், தயவு செஞ்சு எனக்காக அந்த உதவி பண்ணு அப்படிங்கிற மாதிரி பைரவி கேட்டிருக்காப்பா. ஆனா அப்போதைக்கு ஆறுமுக மச்சான் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கடைசியில வந்து இங்க மேடையில வந்தவுடனே வந்து அன்னபூரணி அத்தைக்காக வந்து அவங்க யோசிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுல விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டிட்டாங்கப்பா. ஆனா அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் 2 பேருமே வந்து ஒன்னா வாழ்ற மாதிரி நடிக்கத்தான்ப்பா செய்யறாங்க. ஆனா பைரவி இன்ன வரைக்கும் வந்து ஆறுமுகம் மச்சானை ஏத்துக்கல. ஆறுமுகம் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான்ப்பா சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதை கேட்டுட்டு சிந்துவோட அப்பா ரொம்பவே வந்து அழுகுறாரு. ஐயோ, என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி வந்து வீணா போயிருச்சு. 2 பொண்ணுங்களும் என்ன பாவம் பண்ணாங்களேன்னு தெரியலையே, அவங்க வாழ்க்கை இப்படி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. நீ சொன்ன ஒரு பொய்னால இப்போ வந்து பைரவியோட வாழ்க்கையும் போயிருச்சு பாத்தியா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கப்பா. ஆனா ஆறுமுக ஆத்தா ரொம்ப நல்லவர். கண்டிப்பா அவர் மேல எந்த தப்பும் இருக்காது. ஆனா பைரவி தான் ரொம்ப விடாப்பிடியா வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க வந்து அவகிட்ட பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மாறிடுவாப்பா அவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உன்னால இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. ஒருத்தியாவது நல்லபடியா சந்தோஷமா வாழ்றா அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அவளுக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு அவ வாழ்க்கையை அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கொடுமையை நான் எங்க போய் வந்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா தயவு செஞ்சு நீங்க வந்து பைரவி கிட்ட பேசுங்கப்பா. நீங்க பேசினா கண்டிப்பா பைரவி வந்து ஒத்துப்பா. ஏன்னா உங்க மேல அவளுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அதனால ஆறுமுகம் மச்சான் கூட எப்படியாவது சேர்ந்து வாழ வச்சிடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுல அம்மா எப்படிப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, உன்னெல்லாம் வந்து பிள்ளையா பெற்றதுக்கு நாங்க இன்னும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைரவியை பாக்குறதுக்கு 2 பேருமே வந்து போறாங்க. ஸோ போனோடனே பாத்தீங்கன்னா பைரவியை பார்த்தா அவங்க அப்பா வந்து அழுகிறாரு. பைரவி என்னம்மா இது, ஏம்மா நீ வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்த, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்பா வாங்கப்பா, என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆறுமுகம் மச்சான் கூட நீ சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டியாங்களாம்மா, ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட, அப்பானாலதாம்மா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க, உன் வாழ்க்கையை அப்பாவே கெடுத்துட்டேனாம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அழுகிறாரு. அப்பா தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அப்பா ப்ளீஸ், நீங்க இதுக்கெல்லாம் வந்து எந்த காரணமும் கிடையாதுப்பா, உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா, தயவு செஞ்சு இந்த மாதிரி என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, என் புள்ளையோட வாழ்க்கையை நானே வந்து கெடுத்துட்டேனே, அவளோட விருப்பம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு முடிவை நான் எடுத்துட்டேனே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு பைரவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. ஆறுமுகம் பண்ண தப்புக்கு நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. நான் உங்க மேல கோவப்படவும் இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, பைரவி இங்க பாரும்மா, ஆறுமுகம் மாப்பிள்ள ரொம்ப நல்லவருமா. அவர் மேல எதுக்குமா நீ வந்து கோவப்படுற? ஏம்மா அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினைக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்பா ஆறுமுகம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட நான் தெளிவா சொன்னேன். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க எப்படியாவது நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிச்சயமா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை கொடுத்து, கடைசி நேரத்துல அந்த நம்பிக்கையை பொய்யாக்கி எனக்கு துரோகம் பண்ணி என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அப்படிப்பட்டவர் கூட எப்படிப்பா என்னால சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. என்னால அவர் கூட சேர்ந்து வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பைரவி வந்து சொல்றாங்க. ஸோ இதனால சத்யராஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்றாரு. என்னடா இது, நம்ம பொண்ணுகளோட வாழ்க்கை இப்படி போயிருச்சு. எப்படா நம்ம இதை சரி பண்ண போறோம்? எப்படா 2 பேருமே சேர்த்து வச்சு வாழ வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பைரவி கண்டிப்பா கூடிய சீக்கிரத்திலேயே மனசு மாறி ஆறுமுகத்தை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.